இதுல எவ்வளவு இருக்குமென்று நினைக்கிறீங்க? ம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லணும். என்ன பேச்சு ஒண்ணு வருது இல்லையா? இதுல எவ்வளவு இருக்குமென்று நினைக்கிறீங்க? ம் சொல்லுங்க பாருங்களேன், பிடிச்சு பாருங்களேன். 3 பேரும் பிடிங்க ஒரு கையில. 3 பேரும் வாங்க. வாங்க. இப்ப எவ்வளவு இருக்குமென்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அப்ப நாமளா பாப்போமே. இதுல 2 லட்சமா? பாருங்களேன், நீங்க சரியா சொல்ற டைம்ல நான் ஓகே என்று நான் சொல்லுவேன். பாப்போம். இதுல 2 லட்சமா இருக்கு. ஒரு மூணு தொகை சொல்லுங்க பாப்போமா. 2 லட்சம் சொல்லிருக்கிறீங்க. என்ன சொல்லி தராங்க இல்ல? சரி, ஓகே. இதுல எவ்வளவு இருக்கிறன்ற தாண்டி எப்படி அம்மா இருக்கு இந்த காசு கிடைச்சது உங்களுக்கு? ஏன்னா ஒரு பெரிய ஒரு பணத்தொகையம்மா. இப்படி நீங்க கட்ட பாத்திருப்பீங்களா வாழ்க்கையில? அப்ப நீங்க தானே சொல்லணும் எப்படி இருக்கு இந்த தருணம். சொல்லுங்கள. 500 ரூபாத்தால் கட்டும் 1000 ரூபாத்தால் கட்டும் இருக்கு. 500 ரூபாத்தால் கட்டு 4 இருக்கு. 1000 ரூபாத்தால் கட்டு 1 இருக்கு. என்ன சொல்ல போறீங்க? இந்த புடிச்சுக்குள்ள போறீங்களா? ஆசை இல்லையா? இந்த பரவாயில்ல, என்னங்க நீங்க தான் சொல்லணும். சைக்கிள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சிகப்பு கலர் சைக்கிள் உண்டு, ரோஸ் கலர் சைக்கிள் உண்டு. இது 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு தானே கலர்? அதுதான் சொல்லணும். கலர் பிரச்சனை தான் வாரது. நீல கலர் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறோம். எந்தெந்த சைக்கிள் எடுக்க போறீங்க? யாருக்கு எந்த சைக்கிள் பிடிச்சிருக்கு? ரோஸ் கலரா? சரியா, சரிதானே. உங்களுக்கு பிடிச்சிருக்கியா? உங்களுக்கு ரோஸ் கலரா? சிவப்பு கலர். சிவப்பு உண்மையா இல்ல? உண்மையா சொல்றீங்களா? உண்மையா சிவப்பு. அந்த பாருங்க, சிவப்பு போட்டிருக்கியா? அதுதான் என்ன பாத்தீங்களா? சரி, ஓடி காட்டுங்களா. ஓடுவீங்களா? ஓடுங்க. நார்மலா ஓடி பாருங்க. என்ன மெல்லமா ஓடி பாருங்க. ஓகே. ஆக்களுக்கு சைக்கிள் ஓட தெரியும் தானே. ஆக்களுக்கு சந்தோஷம், சரியான சந்தோஷம். சைக்கிளை கண்ட உடனே முகத்துல பார்க்கணும் சந்தோஷத்தை. நன்றி. உதவி செய்யறதுக்காக 2 அண்ணன் அனுப்பியிருந்தாங்க. 2 அண்ணன் சேர்ந்து அனுப்பியிருந்தாங்க பணம். அவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இங்க வாங்க காணும். நாங்க கனதூரம் நடந்து போறாங்க. இன்னைக்கு எங்களுக்கு அந்த சைக்கிள் வந்தது எங்களுக்கு சரியான சந்தோஷம். இனி நான் சைக்கிள்ல போறாமன்றது எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம். என்ன அப்படி என்ன துள்ளி குதிக்கிறீங்க? அப்படி என்ன பாட்டு போட்ட டான்ஸ் எல்லாம் ஆட அப்படி சந்தோஷம். என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி. என்ன தங்கச்சிக்கு அப்படித்தான். என்ன இப்ப என்ன நம்பி பணம் அனுப்பியிருக்கிறாங்க. அதை நான் சரியான முறையில செய்யணும். சரியான முறையில செய்துட்டு இருந்தானே. சைக்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு சந்தோஷம். உங்க 2 பேருக்கும் உதவி கிடைச்சது. அதான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த நாளை மறக்க மாட்டீங்க போல. இந்த காசு தந்தது கட்ட காசு எல்லாம் தந்திருக்கிறாரு. மறக்க மாட்டீங்க போல. அந்த நாளையும் மறக்க மாட்டோம். எங்களுக்கு உதவி செஞ்சதையும் மறக்க மாட்டோம். இந்த சைக்கிள் வாங்கி உதவி செஞ்சதையும் நாங்க மறக்க மாட்டேங்க. இந்த தந்தாக்களை தந்த பிள்ளைகள பெத்த பிள்ளைகளை போலதான் அவங்களும் உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் புண்ணியம் தான் கிடைக்கும் ஐயா. பாருங்க, மட்டக்களப்புல நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் பெண்கள் எல்லாம் மீன் பிடிக்க போறேன்னு. பாருங்க எப்படி நலஞ்சி வாராவோ ஃபுல்லா ஆத்துக்குள்ளதானே. தோணிலையும் இல்ல, ஆத்துக்குள்ள தாண்டு மட்டி பொறுக்குறோன்னா தெரியும் தானே. ஆத்துக்குள்ள தாண்டுதான் எடுக்கணும். அம்மா நாங்க வந்திருக்கிறோம் தெரியும் தானே. இன்னைக்கு வருவோம். நடுங்குதா? இழைச்சி வாரம் பாருங்க. அதுக்கு தானே நாங்க வந்திருக்கிற மாதிரிதான். பாருங்களேன் கூட இடம் இல்லையா எனக்கு. இதான் கண்ணாமட்டி. அம்மாக்கு நிறைய கவலைகள் மனசுல அடக்கி வச்சுருக்கா போல விளங்குது. சொல்ல வாரீங்க நான் சொல்றீங்கல்ல. என்ன இப்ப ஒரு மகனா வந்து என்ன நினைங்கல்ல. இப்ப என்ன சொல்ல போறீங்க? அந்த பிள்ளை 2 நடந்து போறையா கிண்ணி அடிக்கி நடந்து போற ஒரு ஆள் சுங்காங்கனிக்கு நடந்து போற சைக்கிள் இல்லையா. இனி கிளாஸுக்கு 6 மணிக்கு போவா, 9 மணி ஆகும். ஆன காடு. இங்கேயும் பாருங்க, இங்க இருக்கிற மண் தான் அங்கேயும் இருக்கு. அப்ப
அப்ப பாருங்க நிலமும் இழுக்கல்ல, மழை பெய்தா தண்ணி வரும் தானே, இப்ப ஊரும் தானே தண்ணி. அம்மாக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்கா? காட்டுறல்ல நம்மளுக்கு யாரு யாருக்கு நம்ம காட்டி பாட்டு போய்க்கிறதா நம்மள பிள்ளை எல்லாரும் பார்க்க போறா, ஒரு தரம் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தருமே இல்லையா உதவிக்கு? உங்களோட சகோதரங்கள் அம்மா எல்லாம் பிள்ளைதான், அவங்க தூரத்துல இல்ல, அவங்க கல்யாணத்தை கட்டிட்டு போயிட்டாங்க. உங்களோட அம்மா அப்பா எல்லாம் இல்லம்மா எனக்கு ஒரு தரம் இல்ல, அவங்க எல்லாம் இல்ல. சௌரத்துல பொம்பளை சௌரம் ஓட்டிருந்து செத்துட்டு பாருங்க, அது எந்த பெரிய ஒரு மட்டிக்குள்ள சின்னோண்டா தான் இருக்கு பாருங்க. இதுதான் என்ன அள்ளி போடுங்க. பொடியண்டா கையெல்லாம் படுகுதம்மா பாவம். வெடுக்கு மடங்கும்னு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல முருக்கந்துவில நிற்கிறேன். சில நாட்களுக்கு முதல் இங்க வந்து உதவி கேட்டிருந்த வீடியோ போட்டேன். நான் மட்டி எடுக்க போற அம்மா 2 படிக்கிற மாணவிகள் இருக்கிறாங்க, அப்பா இல்ல. ரொம்பவே ஒரு கவலையா இருந்தது. நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்து கமெண்ட் போட்டிருந்தீங்க, கட்டாயம் உதவி எடுத்து கொடுங்கன்னு. இப்போ உதவி கிடைச்சிருக்கு, ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. இப்போ என் மூலமா நிறைய பேருக்கு உதவி கிடைச்சு கொண்டிருக்கு, புலம்பெயர்ந்த நம் தமிழர்களின் ஆதரவோடு. ஓகேங்க, இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாருங்க, நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியோவில். ஓகேங்க, தொடர்ச்சியா பாருங்க. அவங்களுக்கு கிடைச்ச உதவி அவங்களோட வாழ்க்கையை மாற்றும். கட்டாயமா ஒரு பெரிய ஒரு உதவி தான் கிடைச்சிருக்கு. அவங்களோட வாழ்க்கை மாற்றப்படும். இதன் மூலமா இந்த இடத்துல எல்லாம் தண்ணி நிற்கிறது. படிக்கிற மாணவிகள் 2 பேர் இருக்கிறாங்க தானே, அதனாலதான் நான் வந்தேனா. வாங்கல, உள்ள இருக்கிறீங்க, எப்படி சுகமா இருக்கிறீங்களா? வாங்கல. என்ன கடன் சிரிப்பா இருக்கு? மகன் திருப்பி வந்திருக்கிறாரு, கட்டாயமா உதவி கிடைச்சிருக்கின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறீங்க. சரி, இப்ப கிளியரா இருக்கிறதுல சரி. ஓகேங்க, இப்போ உரியாக்கள் நிக்கிறாங்க முன்னுக்கு. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நல்லா பேசணும் தானே, என் பதட்டம். உங்களுக்கு ஒரு மகன் மாதிரி வந்திருக்கிறேன், 2 பேரும் தங்கச்சியாக்கள் என்ற மாதிரி தான் நாங்க பாக்குறோம், சரிதானே? அப்ப நீங்க வீடியோண்டெல்லாம் பார்க்க கூட நீங்க தாராளமா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு மகன் என்ற முறையில நீங்க பேசுங்களேன், சரியா? விளங்கிட்டா? இப்பயும் பதட்டமா தானே இருக்கு. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்ப எத்தனை நாள் நீங்களும் சொல்லுங்களேன், எத்தனை நாள் இப்ப நான் வந்து அண்ணா வந்து எத்தனை நாள்? 9 நாள் கணக்கு வச்சிருக்கிறீங்க. என்ன இப்ப ஆரம்பத்துல தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனையை சொன்னீங்க. சைக்கிள் தான் கேட்டீங்க. என்ன முதலாவது சைக்கிள் கேட்டீங்க. நம்ம என்ன உதவி கிடைச்சிருக்குன்னு நான் தொடர்ச்சியா சொல்றேன். இப்ப அதுக்கு முதல் பேசத்தானே வேணும். இப்ப வந்திருக்கிறேன் நான், அப்ப உங்களை பத்தி பேசத்தானே வேணும். இப்ப எப்படி இருக்கிறீங்க? இப்ப நான் வீடியோ எடுத்துட்டு போனதுக்கு பிறகு நிறைய பேர் பார்த்திருப்பாங்க உங்களோட வீடியோ. இப்ப ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க தானே, அதுக்கு பிறகு டிக்டாக்ல நிறைய பேர் பார்த்தவங்க, யூடியூப்பை விட டிக்டாக்ல பார்த்தவங்க. அப்ப அந்த விஷயத்தை நான் கேட்க தானே வேணும். இப்ப உங்களோட சம்பவத்தோட நான் எடுத்தேன் தங்கச்சி வீடியோ. என்ன அப்ப எடுத்த நான் நிறைய பேர் பார்த்தாங்க. எப்படி உங்களோட வீடியோ நீங்களே பாத்தீங்களா? ஆடுற போன்ல பாத்தீங்க? சித்தப்பா போன்ல பார்த்ததா? எப்படி இருந்தது உங்களோட வீடியோ நீங்க பார்க்கும்போது? என்ன வடிவாண்ணன் வடிவ எடுத்து எடிட் பண்ணி போட்டிருந்தேன், நான் பாக்குற மாதிரி ஒரு மூவி பாக்குற மாதிரி இருந்ததா? ஒரு சின்ன ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்ததா? சரியா, டிவில போடலாம் போல அந்த வீடியோ. எப்படி இருந்தது? கவலையா இருந்ததா இல்ல என்டர்டைன்மெண்டா இருந்த அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு? ஏண்டா அதுல வந்தது நீங்க தானே. கவலையா இருந்ததா? இப்படி நிலைமைய பாரு, நம்மள நிலைமையன்னு சொல்லி கவலையும் யோசனையும் தான். எல்லா இடத்தையும் ஆக்கள் போனோன்னு என்ன நீங்க வாரியல எல்லாத்துலயும் போன்ல ரசிக்காங்க. நான் சொன்னேன், நான் கஷ்டப்பட்டேனா நானும் இப்படியோ பொடிய நம்பர் இருந்து நான் எடுத்து கதைச்சு என் மக்களுக்கு. இந்த ஊர்ல கதைக்கிறாங்களா? இல்ல இல்ல, வெளியிடத்துலயா? அப்ப தெரியாதவங்க எல்லாம் கேட்டவங்களா? என்ன தெரியும் தானே ஆக்களுக்கு. அவங்களும் ஒரு பகுடிக்கு தான் அவங்களும் பகுடிக்கா கேட்ட ஏனோ தெரியல. என்ன அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அத எனக்கு அதெல்லாம் கவலை இல்லையா, களவனுக்கு அதை போய் சொல்லாத. இப்ப அவங்க வந்து தர போறது இல்ல. நான் கஷ்டப்பட்டேன் நான் தானே, நான் இப்படி உதவி கேட்டு என் மக்களுக்கு எடுக்கிறது எனக்கு தானே. உங்களுக்கு இன்னொரு தரல நீ எனக்கு.
இப்ப உங்களுக்கு உண்மையிலே கஷ்டம் பாருங்களேன், அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. நலஞ்சு ஏன்னா நடுங்கி நடுங்கி வந்தாங்க மட்டி எடுத்துட்டு. மட்டி எடுக்கிறன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லதானே. என்ன அதுக்குள்ள ஒரு தரம் போய் 50 மட்டி எடுத்து வந்தேனா, அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த நேத்து போய் 50 மட்டி எடுத்து வந்தேன். ஏழையா காலெல்லாம் கடக்குது. வெடிப்பட்டது தானே அவங்களுக்கும் வெடிப்பட்டதா? எப்ப வெடிப்பட்டது? 28 வருஷம். 28 வருஷம். இந்த இடத்துல குடியில் இருக்க பாதிப்பு கூடயால நார்மலா தானே. சரி. அப்ப அதனால அதுல என்ன பாதிப்பு இப்பயும் காட்டுது. இப்ப நடுக்குது, கடுக்குது. இந்த 7ஆம் நாளுக்கு தான் நின்று நீங்க. அதுதான் கட்டாயமா நிறைய பேர் பார்த்தவங்க அந்த வீடியோவை. அதனாலதான் நான் கேட்கிறேன். தங்கச்சாக்கர் சொல்லுங்களேன், உங்களோட வீடியோ நிறைய பேர் பார்த்தவங்க தானே. இப்ப நேரடியா கேட்டாங்களா உங்கள்ட்ட? கேட்டாங்க. சேர்மாரெல்லாம் கேட்டதா? என்ன சொன்னாங்க தங்கச்சி? அந்த கஷ்டத்தை சொல்லுங்க, நீங்க இது செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு உதவி செய்யறாங்களான்னு கேட்டாங்க. சொன்னேன் உங்களோட உதவிய அவங்க இனி உங்களுக்கு உதவி செய்வாங்க, அவங்களோட நீங்க நல்லா கதைச்சு உதவி கேளுங்க, அவங்க தருவாங்க உங்களுக்குன்னு சொன்னாங்க. ஏன் இந்த கை வந்து பரதநாட்டியம் ஆடுது? இப்படி நார்மலா இப்படி செய்யறது ஓகே, இப்படி சுத்துற இப்படி எல்லாம் செய்யறீங்க. அந்த வீடியோல நான் நோட் பண்ணினேனா இப்படி கை ஆட்டாம கதைங்க நடக்குதா? அதான் பதட்டம் எல்லாம் பட தேவையில்ல. அந்த வீடியோல விளங்கினது. வீடியோ ஒண்ணு பாக்காதீங்க. ஒரு அண்ணன் வந்து கேக்குறேன், நீங்க அவரை பாக்காதீங்க, கமரா பாக்காதீங்க. சொல்லுங்களேன், நம்ம என்ன சொன்னாங்க அதுக்கு பிறகு? உங்களுக்கு நல்ல உதவி கிடைக்கும், உங்களோட அம்மாவோட கஷ்டத்தையும் நாங்க பார்த்துனாங்க, நாங்களும் எங்களை அது வந்து வளமையா அப்படித்தானா இல்ல வளமையா அப்படித்தானா? அதே இப்படி சுத்துற கையை போட்டு இல்ல சிலாக்கள் இப்படி செய்வாங்க. இப்ப நானும் கூட அப்படி கையாட்டுவேன். நீங்க இப்படி 2 கையையும் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பார்க்கும்போது வித்தியாசம் நிறைய தெரியுது. இப்ப நான் வளமையா செய்யறதா கொஞ்சம் நார்மலா இருக்கும். சரி சொல்லுங்களேன், பழக்க தோஷத்தை மாத்தியில தானே. என்ன நீங்க சொல்லுங்களேன், நீங்க சொல்லி திருந்து சொல்லுங்க. உங்களோட பள்ளிக்கு நடந்தது இல்ல இப்ப பாத்துருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டினாங்களா இல்ல அத ஒரு வித்தியாசமா பேசினாங்களா? நம்பிக்கை ஊட்டினாங்க. அதுக்கப்புறம் சேர் உங்களுக்கு தெரியும் நாங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிப்பிக்கிறோம். அப்ப அதுக்கு முதல்ல வீடியோ பார்த்துதான் தெரியும். அப்ப இல்லன்னா அப்ப தானே தெரியும். அதான் கேக்குறேன். அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இப்ப கொண்டு வந்து சில ஆட்கள் வந்து அதையும் தப்பா பேசுறீங்களா, எங்களுக்கு தெரியும் தானே, அப்படியும் பேசினாங்களா? இப்போ நீங்கள் என் வீடியோவில் வந்த நீங்கள் இப்போ நீங்கள் படிக்கிற ஆட்கள் எல்லாரும் பார்ப்பாங்க, உங்களுடைய முகத்தை காட்டி பேசினதெல்லாம் சொல்லுவாங்க தானே. அப்படி சொல்கிற ஒரு ஆட்களும் இருப்பாங்க, இப்படியும் சொல்லுவாங்க. உங்களோட கஷ்டங்களையே சொல்லியிருக்கிறீங்க, அவங்க நிறைய உதவிகள் செய்கிறாங்க, கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குமென்னு சொல்லுவாங்க. 2 டைப் இருக்குதானே. அப்போ எது கூடுதலாக இருந்தது? நல்ல விஷயமா இது சொன்னாங்க, உதவி செய்வாங்கன்ட்டு எல்லாரும் சொன்னாங்க. அவங்களோட நல்லா கதைச்சிங்கன்னு சொன்னால் நல்ல உதவி கிடைக்கும், நல்லா கதைக்கணும் அவங்கள்ட்ட நம்மளோட கஷ்டத்தை சொல்லி என்று சொல்லி. வீடியோ எடுத்ததுக்கு பிறகு சொல்லி என்ன வேலை? இப்ப எல்லாம் எடுத்தாச்சு, நல்லா கதைக்கணும்ல சொல்லி சொன்னாங்க. யாரு சொன்னது? டீச்சர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்களா? குறுப்பான உங்க நடுவில் வச்சு அப்படி சொன்னதா? ஒரு டீச்சர் தனியா கூப்பிட்டு அப்படி சொன்னேன். அப்படித்தானே உங்களுக்கும்? தனிப்பட்ட முறையில யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் என்ன சொன்னாங்க? கண்டோட கதைப்பாங்க, ஹெல்ப் பண்ண வந்தவங்களான்ட்டு. நீங்க என்ன சொன்னீங்க? அதான் உங்களுக்கு அது அவர் நல்லதா சொன்னாங்களா இல்ல இது இந்த வீடியோ போட்டது கெட்டதா சொன்னாங்களான்னு கேக்குறேன். நல்லதா சொன்னாங்க. அதுக்கு அப்பல்லான்னு தெரியும். உங்களோட அம்மா கஷ்டப்படுறாவு அப்படி கோல் எடுத்து நல்ல அப்படி நல்லதான்னு சொன்னாங்க. அதானே யாரோ ஏன்னா அதையும் ஒரு கூழாம கதைக்கிறதுக்கும் சில பேர் இருக்கிறாங்க, சில கூட்டங்கள் இருக்கு. அதே என்னம்மா உங்களோட கஷ்ட நிலை அந்த வீடியோ பார்த்து சிலாக்கள் வந்து சொல்லுவாங்க, பெண்களை வந்து என் வீடியோல காட்டுறீங்க, இப்ப அந்த ஒரு பெண் வந்து கஷ்ட நிலையை சொல்றாங்கண்டா அதை எடுத்து ஏன்னா அதை வேற தேவைக்காக பயன்படுத்துற அப்படின்னா அவங்க மனுஷனை இல்லை தானே. அதான் நான் பாக்குறேன். இப்ப டிக்டாக்ல வந்து நிறைய பேர் பாட்டெல்லாம் போட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்றாங்க. அப்ப அது நல்லம், இது கூடாதா? இல்லதானே என்னம்மா? எங்களுக்கு அதுலயே எந்த சம்பவம் இல்லையா? நீ என் பிள்ளைகளை போல மெத்த பிள்ளைகளை போல நீங்க வந்து இந்த உதவி எங்களுக்கு
எடுத்து தந்தது எனக்கு எவ்வளவு பெருமையா. எவ்வளவு சந்தன ஆரம்பத்துல? 20,000. என்ன குழம்புதா எல்லாம்? அவை குழம்புறாவோ? இல்ல மாத்தி சொன்னாவோ. எவ்வளவு? 20,000. என்ன 20,000க்கு என்ன வாங்கினீங்க? எப்படி செலவழிச்சீங்க அதை? நான் எனக்கு ஒண்ணு கடன் இருந்தது இவங்களுக்கு பள்ளி சிலவுக்கு அது இதுக்குன்னு சொல்லி வாங்கி நான் அதையும் கொடுத்து இவங்கள பள்ளி சிலையும் பார்த்து அரிசி ஆமான் எல்லாம் வாங்கி சமைச்சேன். அப்ப ஸ்கூலுக்கு தேவையானது ஒன்றும் வாங்கல, அதை சாப்பாட்டுக்கு தானே பயன்படுத்தின? கடனையும் கொடுத்து சாப்பாட்டுக்கு தானே? எவ்வளவு கடன் இருந்ததம்மா? கடன் 13,000. 13,000ன்றது ஏன்னு? ஆனா நான் நினைக்கிறேன் அந்த கடன்ன்றது வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். இப்ப நிறைய இடங்கள்ல இப்ப கஷ்டப்பட்டாக்க நாங்க பார்த்து ஒரு தொகை பணம் கொடுத்துட்டு போனா அடுத்த தரம் போயிட்டு கேட்கக்குள்ள அவங்க அப்படித்தான் சொல்றாங்க, கடன் கொடுத்துன்னு சொல்றாங்க. நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். அப்படியா நாள் எனக்கு நிறைய கடன் எனக்கு சரியான பயம். இப்ப இந்த 2 பேர் எனக்கிட்ட காய்ச்சி எடுத்து சொன்னேன் நான். இப்ப 100 ரூபா காசு நான் கை நட்டி வாங்கினேன்னு சொன்னா அது கடன் தானே. இப்ப எனக்கு நான் இப்ப போன் மூலமா நான் இந்த கதையை காய்ச்ச வழியா தானே அந்த பொடியனை வந்து 20,000 ரூபாய் காசு எனக்கு உதவின சொல்லி நான் காய்ச்சேன். அதானே, அதான் 20,000 ரூபான்றது ஒரு பெரிய ஒரு பணத்தொகை இல்ல. ஏன்னா இப்ப நார்மலா வந்து உங்களோட பிரச்சனையை முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுதான் நல்லது. அதான் உங்களுக்கு நல்லது தானே. இப்ப நான் சொல்றேன் விளங்கிட்டு தானே. இப்ப அது ஒரு விதமா சொல்லுவாங்க தானே, அதான் நான் கேட்டேன். அதான் கடன்ன்றதை எடுக்கக்கூடாது. கடன்ன்றதை எடுத்தா நிறைய பேர் மாட்டிப்படுவாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். இப்ப நான் கொடுத்து போன பணத்தை அவங்க கடையில சாமான் வாங்கிருப்பாங்க. ஒரு சாமான் கடனுக்கு வாங்குறதுக்கும் காசு கொடுத்து வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே. காசை கொடுத்து வாங்கினா கொஞ்சம் விலை குறைவா எடுக்கலாம், கடனுக்கு வாங்கினா ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட்டி தண்ணி தருவாங்க. அப்ப ஏற்கனவே கஷ்டம் வாழ்க்கையில, அதுக்கு பிறகு ஒரு பெருமதி என்ன ஒரு வாங்குறது ஒரு பொருளுக்கு அந்த பெருமதியை கூட்டி விட்டா அது உங்களுக்கு நட்டமா இருந்தானே. ஆனா வந்து உங்களுக்கு சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். நான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சில விஷயங்களை சொல்றேன். அதான் அப்ப அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் நிறைய பேர். ஏன்னா இப்ப எனக்கும் அப்படித்தானே. இப்ப நானும் நிறைய பேரை பார்க்க எனக்கும் அனுபவங்கள் வருது. பண்ணி நானும் ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்ப நிறைய அனுபவங்கள் வருது. ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க என்னண்ட. அப்ப இப்படியும் இருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் என்று எனக்கு தோணுச்சு. அந்த வீடியோ நான் திருப்பி பார்க்கும்போது எனக்கு தோணினது. இப்போ ஒருவங்க வந்து பேசுறாங்கன்னு சொன்னா அவங்க அதை உண்மையை சொல்றாங்கன்ற அர்த்தம் இல்லை தானே. அது எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்து அதோட விளக்கம் ஒரு அண்ணன் சொன்னவாரு. அப்ப எனக்கு அது தெளிவா விளங்கினது. இனிமேல் நாங்க வீடியோ எடுக்கும் போது அதெல்லாம் பார்ப்போம். நாங்க சில விஷயங்கள் இன்னும் மாற்றப்படும் என்னோட வீடியோஸ்ல. இதுக்கு முதல் வந்த வீடியோஸை விட கொஞ்சம் வித்தியாசமா வரும். கேள்விகள் கேட்கறது நிறைய கேட்கணும். நார்மலா வந்து சில விஷயங்களை வந்து அவங்ககிட்டையும் கேட்கணும். அப்பதான் உண்மைத்தன்மைன்றது பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்கன்றது தெளிவா விளங்கும். பாக்குறாக்களுக்கு வீடியோ மூலமா பாக்குறாக்களுக்கு விளங்கும். இது உங்களுக்கு சம்பந்தப்பட்டு நான் பேசல, நான் பொதுவா பேசுறேன். சரியா? வேணும்டா நாங்க ஒரு வீடியோ எடுத்தனாங்க, அதுல உண்மையிலேயே அந்த அம்மா பேசினது கொஞ்சம் நடிப்பு மாதிரி இருந்துச்சு. ஓவர் ஆக்டிங்னு சொல்லுவாங்க தானே. அவங்களுக்கு கஷ்டம்தான். அதை வந்து இப்ப நிறைய பேர் பார்த்து அனுதாபப்படணும்னு ஓவரா பேசக்கூடாது. அந்த ஒரு டெக்னிக் வந்து எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு எனக்கு விளங்கினது. ஒரு அண்ணன் சொன்னாரு, இது அப்படி சொன்னாரு, விளங்கிட்டா உங்களை பத்தி நல்லா தான் சொன்னாரு. அந்த அம்மா பாருங்க மட்டி எடுத்துட்டு வராங்க நலஞ்சு, அவ கூட அப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணல. விளங்கிட்டானே. அவ கூட வந்து அவளோட கஷ்டத்தை வந்து அப்படி ஓவரா சொல்லல. அவக்கு என்ன எப்படி அவட கஷ்ட நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள அப்படி சும்மா போய் சொல்ற மாதிரி விளங்குது. அந்த தன்மை வந்து நிறைய பேருக்கு உண்மைத்தன்மை தான் நிறைய பேருக்கு விளங்கிருக்கு. ஓகே, நல்ல விஷயம். உண்மையிலேயே அப்படி நிறைய பேர் எனக்கு சொல்லி தாரது சரிதானே. அதுக்கு நன்றி அண்ணன். அந்த அண்ணன் பார்த்து கொண்டிருப்பாரு கட்டாயமா. என்னோட வீடியோஸை தொடர்ச்சியா பாக்குறவரு. உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லல, அதை மட்டும் நான் சொல்லிக்கொள்றேன். நீங்க யோசிக்காதீங்க. இது நம்ம உதவி கிடைச்சிருக்கு, நம்ம ஒரு சந்தோஷமா அதை நான் தெரியப்படுத்ததான் வந்திருக்கிறேன். சரியா? அப்ப எப்படி இருக்கு இந்த மனசுக்கு? எப்படி இருக்கு உங்களோட மனசுக்கு? எப்படி இருக்கு இப்ப உதவி என்னன்னு தெரியாதானே, அதுவும் ஒரு இதா இருக்கும் தானே, ஆவலா இருக்கும் தானே. என்னடாப்பா நிறைய லட்சமா காசு கொடுக்குறாரு, அதே மாதிரி நம்மளுக்கு 1 லட்சம் தருவாருன்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கா? இப்ப இதுக்கு முதல்ல ஒரு காசு ஒன்று கொடுத்தேன் தானே. இப்ப நான் உதவி கொடுக்குறேன்டா ஒரு அநேகமா லட்சமா தான் கொடுக்குறேன். அதே மாதிரி எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கா? லட்சம் எங்களுக்கு தருவார், எத்தனை லட்சம் தாராரோ தெரியல, சூட்கேஸ்ல எடுத்து வராரோ தெரியலண்டு. அப்ப எப்படி எதிர்பார்க்குறீங்க என்னட்ட இருந்து?
இப்ப வீடியோ போட்டது என்னோட முயற்சி தானே. அப்ப என்ன நம்பி அனுப்புறாங்க பணம், இப்ப இந்த ஃபேமிலியை கொடுங்கண்டு. அப்ப நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? உங்களோட வீடியோ பார்த்து உங்களுக்கு விளங்கும் தானே. இப்ப என்னோட யூடியூப் அதுலயே விளங்கும். அப்ப உங்களோட வீடியோ எவ்வளவு கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படி நம்மள அவங்களுக்கு தெரியும் தானே அது. அப்ப நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, எவ்வளவு சொல்றீங்கன்னு பாப்போமே. இல்ல பரவாயில்ல, தாராளமா சொல்லலாம், பாப்போமே எவ்வளவுதான் சொல்ல போறீங்கன்னு பாப்போமே. ஓ சொல்லுங்க, பாரு சொல்ல போறீங்க. 1 லட்சம். 1 லட்சமா? அப்ப 1 லட்சம் காணுமா? அப்ப அதோட கூட வந்தா நாங்க எடுத்து போவியா? இன்னொரு ஆளுக்கு மாறி குடுக்கியாத? இதானே இப்ப அதைத்தான் நான் சொல்றேன். வந்து இப்ப கொண்டு வந்து நம்ம ஆசைப்படுறோம்னா அது கிடைக்காம இருக்காதான்னு நினைக்க கூடாது தானே. அண்ணன் மேல நம்பிக்கை இருந்தா இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு தொகை ஒன்று சொல்லிடுவீங்க. அப்ப விளங்குது அண்ணன் சொல்றேன். நான் 1 லட்சம் என்னடா? 1 லட்சம் சொல்லுங்களேன், எவ்வளவு சொல்லுங்களேன். என்ன 1 லட்சம்ன்றது நான் அன்றைக்கு என்ன 4 லட்சம் கொடுத்தேன்னா அதோட ஒப்பிடக்குள்ள இது சின்ன தொகை தானே. அப்ப உங்களோட மதிப்பு உங்களோட கஷ்ட நிலைக்கு அவ்வளவுதானே கிடைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படியா? அப்படி ஒண்ணும் இருக்குன்னு உங்களோட வீடியோ பார்த்து இப்ப 4 லட்சம் கிடைச்ச அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் பார்த்து அந்த பிள்ளைக்கு 4 லட்சம் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு ஒரு 1 லட்சம் கிடைக்கும்ன்ற மாதிரியா? என்ன விளக்கம் சொன்னா இப்ப அந்த காசு நீங்க 1 லட்சம் வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டீங்க தானே. இல்ல என்ன கூடிய தொகை என்ன கையில எவ்வளவு வந்தது உங்களுக்கு? சொல்லுங்களாம்மா, நீங்க சொல்லுங்களேன். இப்ப நீங்க தானே ஒரு வயது கூடினால் கையில மொத்தமா எவ்வளவு வச்சிருப்பீங்க கையில காசு? நாங்க அவரு மோசம் அவரு மாடு கட்டுறவரு மாதம் மட்டும் இல்ல டோட்டலா இப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கையில இப்ப சொல்ல போனா ஒரு பெரிய ஒரு பணத்தொகை ஒண்ணு கையில இருந்தா எவ்வளவு என்ன பணத்தொகை? இது ஊடு திருத்தலுக்கு 75,000 தானா அவங்களோட கையில இருந்த மொத்த தொகைன்னு சொல்லலாம். கையில கிடைச்சது வரைக்கும் 70. 1 லட்சமும் இல்ல, 75,000. உங்களோட கையில எவ்வளவு மொத்தமா இருந்திருக்கும்? நீங்க சொல்லுங்களேன் பாபு. சொல்லுங்களேன். அவங்கெல்லாம் காசி வச்சு குளங்கல்லானே. அப்படியா? நீங்க ஏதோ ஒரு ஒன்று இருக்கும் தானே, அதை சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், என்ன நெளியறீங்க? நேரம் அண்ணாக்கள் போகணும். சொல்லுங்களேன். 10 ரூபா சொல்லுங்களேன். அப்படித்தானே சொல்லுவேன், நீங்க சொல்லலாது யோசிக்க கூடாது. 5,000 அதுதான் கூடிய பணத்தொகை உங்களோட கையில இருந்தது. உங்களுக்கு என்னன்னு சொன்னா அன்றைக்கு தந்தது கூட 20,000 தந்தனா. அப்ப 20,000 இல்லையா கூடிய பணத்தொகை? என்ன நீங்க 5,000 இல்ல 5,000 20,000 நீங்க 20,000 அப்ப 20,000 தான் அதுக்கு கூட நீங்க கண்டது இல்ல. அப்படி என்ன இப்ப அம்மாட வாழ்க்கையில 70,000 தான் கூட கையில எடுத்தனீங்க என்ன? இப்ப எங்க 20,000 அதுவும் நான் கொடுத்த 20,000 மூலமா தான் கையில அப்படி பணத்தொகையே. ஏன் கேட்கிறேன்டா இந்த கேள்வி, இப்ப நான் 4,80,000 கொடுக்கக்குள்ள அந்த பிள்ளை சொன்னது இந்த வாழ்க்கையிலே இந்த பணத்தை நான் பாக்குறேன்னு சொன்னது. அதே போலதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப நாங்க ஒரு பணத்தொகை தந்து அது ஏற்கனவே நீங்க பார்த்துருக்க, அது அந்த எக்ஸ்பிரஷன் இல்லாம போயிருந்தானே, அதுக்கு தான். சரி, என்ன சொல்ல போறீங்க? இப்ப நான் தான் பேசி கொண்டு என்ன ரேடியோல பேசுற மாதிரி அப்படிதானா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்கன்னு. சரி, இந்த அடிக்கிறது இப்ப குடிசையில் அணைக்கிறீங்க. இப்ப இது ஒரு கல்லு வீடா மாறி என்ன செய்வீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன நினைப்பீங்க? எப்படி இருக்கும் உங்களோட மனசு? சந்தோஷமா இருக்கும். மனசுக்கு நாங்க கல் வீட்டுல இருக்கோமே, குடில் வீட்டுல இருந்து நாங்க கல் வீட்டுல இருக்கோமேன்னு சொல்லி எங்களை இது ஒரு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை வந்து நான் ஒரே தான் சுருக்கமா சொல்லிருக்கலாம், வித்தியாசமா சொல்லுவீங்கன்னோட நான் கேட்கிறேன். சந்தோஷம் காசு கொடுத்தாலும் சந்தோஷம் பண்ணா நீங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. இப்ப தனியா இருந்து எவ்வளவு யோசிச்சிருப்பீங்க. மற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். இப்ப அதெல்லாம் இருக்கு தானே, அதெல்லாம் சொல்லத்தானே வேணுமேனே. இப்ப சொன்னா தானே தெரிய வரும். நாமெல்லாம் சந்தோஷம், காசு தந்ததுக்கு நன்றி என்று சொன்னா அதுல ஒன்றுமில்லை தானே. அப்ப ஒரு என்ன வளைச்சு பார்க்கும்போது நீங்க தான் மேலே குடிசையில இருக்கிறீங்க. என்ன
இந்த நம்மனுக்கெல்லாம் பார்க்குறேன் கல்லுவடிகள் தான் இருக்கு. இப்போ ஒரு என்ன ஒரு நீங்களும் அப்படியான வீட்டில் இருந்தால் இப்போ நாங்களும் சொல்லலாம் தானே. நிறைய பேர் ஒரு மாதிரி பேசியிருக்காங்களா, அப்படி நடக்கிறது தானே. அப்படி தாழ்த்துற மாதிரி எல்லாம் பேசிருப்பாங்க தானே. பேசல யாரும் அப்படி அம்மா சொல்ல இயலாதா, வெளியில சொல்ல இயலாத அப்படியா? அப்ப சொல்லிருக்கிறாங்க என்ன என்ன செய்யறேன் நான் போறல நீ இல்லடா சொன்னா வேலை முழுக்க செஞ்சு விட்டா ஆத்துக்க போனான்னுட்டா 3-4 மணிக்கு வருவேன். அப்ப இப்ப நீங்க யார விட்டையும் போறல என்ன உங்களை கழிச்சு வைக்கிறாங்களா இல்ல நீங்க அப்படி பெருசா போறல அவங்க விட்டா அவங்க அப்படி என்ன? அப்ப அம்மாக்கு மாசியா இருக்கும் தானே என்ன? இப்ப சொல்ல போனா ஒரு வீட்டுல இருக்கணும்ன்றது என்ன பெண்களுக்கு என்ன எனக்கு சரியான சந்தோஷம் ஐயா. நீங்க என்ன தன்றீங்க அப்படி அதான் கிடைச்சா என்ன அப்படி இருந்தா அப்படி இருக்கு. இப்ப நம்ம கிடைச்சதுன்னு சொல்ல மாட்டேன் என்ன, கிடைச்சா சந்தோஷம்னு சொல்றீங்க என்ன? சரி ஓகே. அப்ப அவ்வளவுதான் என்ன பேச்செல்லாம் அவ்வளவுதான். ஒண்ணு சொல்றதுக்கு நல்ல ரியாக்ஷன் கொடுக்குறீங்களே என்ன தங்கச்சி. நீங்க தங்கச்சி இது நம்ம படிக்கிறீங்க ஓயல். சரி தங்கச்சி, இப்ப அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு, 1 லட்சம் பண்ணானா தருவாராண்டு. சரிதானே? இப்ப அந்த வீடியோல நீங்க கேட்டீங்க சைக்கிள் கேட்டீங்க என்ன, 2 சைக்கிள் வேணும் என்ன? இப்ப 2 சைக்கிள் வேணும் என்ன? இப்ப 35 70,000 காசு பாப்போமே, உங்களுக்கு கிடைச்ச காசு இல்லாது வாங்கலாமான்னு பாப்போம். சரியா? ஓகே. இப்ப நான் தாரேன். இப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சதுன்னு நான் காட்டுறேன், மேலே காட்டுறேன். அதுக்கு பிறகு சொல்றேன் எவ்வளோன்னு. சரியா? சரி ஓகே தானே. இப்போ பேசியாச்சு, நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. ஆனால் நான் தான் பேசினேன்னா நீங்கள் பேசல. சரியா? இப்போ காசை கண்டதுக்கு பிறகாச்சும் பேசுவீங்களான்னு பார்ப்போம். சரியா? சரிதானே? பார்ப்போமே. இப்போ எவ்வளோ வந்திருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் காட்டுவேன். சரியா? பார்ப்போமே சொல்கிறீங்களான்னு. இப்போ தங்கச்சி மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க நான் லட்சமாக கொடுத்து. அப்போ அந்த ஆர்வம் எல்லாம் இருக்கும். இப்போ எவ்வளவோ இந்த பேக் ஃபுல்லா இருக்கோ அப்படி எதிர்பார்ப்புகள் இருக்கா? சரி ஒரு எப்படி கொண்டு அப்படி ஏதாச்சும் அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு கிடைக்கிறதே ஏற்றுக்கொள்வீங்க என்ன? அப்படி என்ன அந்த உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். அவங்க கஷ்டப்பட்டு தான் நம்மளுக்கு இப்ப அனுப்புறாங்க. அது என்ன இப்ப கணக்கு தருவாங்க, இது தருவாங்க. நம்மளுக்கு 10,000 இல்ல 5,000 தந்தாயிரம், நம்மளுக்கு அது பெருசு. சரிடா. அப்ப 95 நம்ம வேறாக்களை கொடுப்போம் வேணா 5. சரி அந்த பேக்கு தாங்க. சரிங்களா? ஓகே. வீடியோலாம் பார்த்துருப்பாங்க தானே. இந்த பேக்கு கையில தூக்கி திரிக்கிறேன் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான். ஒரு 10 லட்சம் நான் வந்திருக்கேன் எதிர்பார்ப்பா இல்லையா? அப்படி இல்லை என்ன? எனக்கு தூக்கலாம் வரைக்கும் பேக்கு. ஏன் சரி இப்போ சரியா? உண்மையிலேயே இந்த நாளை நீங்க உண்மையிலே மறக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்க மறக்க மாட்டோம். இந்த செஞ்ச அதுதான் நான் மறக்கவே மாட்டேன். நான் வந்த நாளையும் மறக்க மாட்டேங்க, ஆரம்பத்துல இந்த நாளையும் மறக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நான் மறக்க மாட்டேங்க என்ன? சரி சரியான ஒரு பணத்தொகை தாரேன். நானும் ஒரு வித்தியாசமா எடுக்கிறேன். அதற்கான காரணத்தை நான் சொல்றேன் கடைசியில். சரியா? பார்த்துருக்கிறீங்களா அப்படி பணத்தை? என்ன நினைக்கிறீங்க நீங்க? சொல்லணும். என்ன பேச்சு ஒண்ணு வருது இல்லையா? இதுல எவ்வளவு இருக்குமென்று நினைக்கிறீங்க? சொல்லுங்க. பாருங்களேன், பிடிச்சு பாருங்களேன். 3 பேரும் பிடிங்க ஒரு கையில. 3 பேரும் வாங்க. வாங்க. இப்ப எவ்வளவு இருக்குமென்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. அப்ப நாமளா பாப்போமே. இதுல 2 லட்சம். 2 லட்சமா? பாருங்களேன், நீங்க சரியா சொல்ற டைம்ல நான் ஓகேன்னு நான் சொல்லுவேன். பாப்போம். இதுல 2 லட்சமா இருக்கு. ஒரு 3 தொகை சொல்லுங்க பாப்போமா. 2 லட்சம் சொல்லிருக்கிறீங்க. என்ன சொல்லி தராங்க இல்ல? சரி ஓகே. இதுல எவ்வளவு இருக்கிறன்ற தாண்டி எப்படி அம்மா இருக்கு இந்த காசு கிடைச்சது உங்களுக்கு?
ஏன்னா ஒரு பெரிய ஒரு பணத்தொகையம்மா இப்படி நீங்க கட்ட பாத்திருப்பீங்களா வாழ்க்கையில? அப்ப நீங்க தானே சொல்லணும் எப்படி இருக்கு இந்த தருணம். சொல்லுங்கள. 500 ரூபாத்தால் கட்டும் 1000 ரூபாத்தால் கட்டும் இருக்கு, 500 ரூபாத்தால் கட்டு 4 இருக்கு, 1000 ரூபாத்தால் கட்டு 1 இருக்கு. என்ன சொல்ல போறீங்க? இந்த புடிச்சுக்குள்ள போறீங்களா? ஆசை இல்லையா? இந்த பரவாயில்ல என்னங்களா நீங்க தான் சொல்லணும். இந்த இப்படி நடக்கும்னு நினைச்சீங்களா? இப்ப அதுல இல்லையா? அது இப்ப நீங்க சொல்லணும். இப்ப நான் எவ்வளவு வந்திருக்கேன்னு நான் சொல்றேன். இதுல 3,04,000 ரூபாய் இருக்கு. சரியா? சரியாம்மா? இப்ப எப்படி இருக்கேம்மா? 3,04,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்களேன். 3,04,000 உங்களுக்கு விளங்குது அந்த தொகை? 3,04,000. 3 லட்சம் இருந்தா என்ன வாங்குவீங்க நீங்க? சைக்கிள். சைக்கிளா? இல்ல அந்த 3 லட்சம் பெருமதியானது என்ன வாங்குவீங்க? நான் பிள்ளைகளுக்கு என்ன நகைகள் அதுக்கெல்லாம் ஒரு பவுன் எவ்வளவு போகுதுன்னு தெரியுமா? இருக்கிறது வாங்குவீங்க. அதுதான் நம்ம சொல்றேன். இப்ப எப்படி இருக்கு? இப்ப நீங்க சொல்லணும் ஒரு பெரிய ஒரு பணத்தொகை தானே. 1 லட்சம் இல்ல 2 லட்சம் இல்ல 3 லட்சம் கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க தான் சொல்லணும். நீங்க நினைச்சீங்களா இப்படியான ஒரு வீடியோ எடுத்துட்டு போறாரு, சைக்கிள் மட்டும் வாங்கி தருவாரு போல அப்படின்னு நினைச்சீங்களா? அல்லது எங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்வாங்க ஏன் நினைச்சேன்னா நான் போய் சொல்லி உழைக்கலையா, நான் கஷ்டப்பட்டு வந்ததே நீங்க கண்ட நீங்க அந்த கஷ்டப்பட்ட வீடியோ எடுத்து நீங்க காட்டினீங்க அவங்ககிட்ட பணந்தாராக்களுக்கிட்ட. எனக்கு தெரியும் நான் நான் ஒழிக்க மாட்டேன் நிலவரம். இப்ப நீங்க உண்மையிலேயே கூட நிலைமை உண்மைன்றதால இப்ப நாங்களும் வந்து உதவி செய்யறோம். சரிதானே? இப்ப அதான் இந்த சந்தர்ப்பம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த நிகழ்வு இப்ப காசு தந்த நிகழ்வு எப்படி இருக்கு? என்ன சொல்ல போறீங்க? இப்ப உதவி செய்தார்கள் இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு சைக்கிள் வாங்கணும் இந்த காசை வச்சு. அப்ப நான் கேட்டுன்னு என்ன வாங்க போறீங்க? இப்ப இந்த காசை நான் உங்களுக்கு தாரன்னு வைங்க, உண்மையை சொல்லணும் தானே. என்ன செய்வீங்க? இப்ப இந்த காசை நான் உங்களோட கையில நான் தந்து விட்டு போறேன். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? நான் உங்களுக்கு என்ன செய்வீங்க? நகை எடுத்தா என்னத்தையும் வாங்கி போடுவோம் மாலை. அது நகைகளா? நகைகளா? அப்படியே அந்த நகைகளுக்கு ஆசைப்படுறீங்க? அவங்களுக்கு என்னப்ப இந்த வீடியோல நகைகள் வாங்கி தாங்கன்னு கேட்கல தானே? பாத்தீங்களா? இப்ப நாங்க ஏன் காசை கொடுத்தது போறலன்னு பாக்குறீங்களா? இப்ப உங்களுக்கு தாங்க கையில விளங்குது தானே. இப்ப நகைகள் சொன்னீங்க, உங்களோட மனசுல இருக்கிறத நீங்க சொல்லிட்டீங்க தானே. இப்ப படிக்கிறார்கள், இப்ப நீங்க ஒரு வீடு வந்து கேட்டீங்க தானே. சரி, ஓகே, நகையும் வந்து தேவைதான். ஆனா நான் நினைக்கிறேன் இப்ப சேவல தானே நகை. இல்ல இல்ல இப்ப நீங்க ஒரு குடிசையில இருக்கிறீங்க. வீடு தானே வேணும்னு சொன்னீங்க. பாத்தீங்களா? அப்ப இப்படி புடிச்சு பாத்தீங்களா? கமெண்ட் எல்லாம் பண்ண கூட கொடுத்து போட்டே வாங்கிட்டு போறீங்க. சரியா? இல்ல இல்ல அதுதான் ஓகே தானே. இந்த காசு உங்களுக்கு கிடைச்ச காசு அம்மா, சரிதானே? 3,04,000 கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்ல, ஒரு அக்கா 150 அனுப்பியிருக்கிறாங்க வீட்டுக்கு என்ன ஆரம்பிக்கிறதுக்கு, வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு. உங்களுக்கு நான் நினைக்கிறேன்னு ஒரு 5 லட்சம் பெருமதியான ஒரு வீடு ஒன்று கட்டி தருவாங்க. சரிதானே? விளங்குதானே? புரியுதா? சரியா? என்ன ஒரு சிம்பிளா பார்க்க கூடாது. சரிதானே? இதுல 3 லட்சம் இருக்கு, ஒரு வீடுமா நாங்க கட்டி தரப்புறோம் தானே. அப்ப ரியாக்ஷன் முழுசுறீங்களா? நான் நம்பலாமா நம்பலாதான்ற மாதிரி எங்களுக்கு நம்பிக்கை. அதான் இந்த டக்குன்னு என்ன ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கீங்கன்னா என்ன பெரிய ஒரு உதவி சாராருன்ற மாதிரியா? விளங்கிட்டா? சரிதானே? இப்ப 3 லட்சம் இதை பயன்படுத்தி சைக்கிள் வாங்கும் 2. சரியா? இதுல 3,04,000 ரூபாய் இருக்கு. அந்த புல் விவரத்தை நான் சொல்றேன் யார் யார் அனுப்பினு. அதான் சொன்ன மாதிரி தான் ஒரு அக்கா முதற் பணமா 1,50,000 அனுப்பியிருக்கிறாங்க. 1,50,000 வச்சு வேலையை ஆரம்பிங்க, வீட்டு வேலையை ஆரம்பிங்க. ஒரு 5 லட்சத்துக்குள்ள நம்ம ஒரு வேணா ஒரு கிச்சனும் ஒரு ரூமும் கட்டி கொடுப்போம். அது ஓகே தானே? நீங்க சொன்னீங்க இந்த வீடியோல. அதுதான் நம்ம இப்ப இதுலயே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நாங்க ஏன் காசு கொடுக்கறல விளங்கிட்டு தானே. இப்ப அது தவறு இல்ல. காசுன்னு சொன்னா ஆசைதானே எல்லாருக்கும். விளங்கிட்டா? உடனே இப்ப நீங்க சொன்னீங்க
அந்த வீடியோல நான் வீடு தானே கேட்டேன். அப்ப இதை வச்சு நான் வீடு கட்ட போறேன் தம்பி, நீங்களே வச்சு கட்டித்தாங்கன்ற வரதானே வாயில. இல்ல 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 நான் சொல்றது கேளுங்க, அப்படி வரல தானே. நான் வாங்கி மாட்டேன். இல்ல அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க நான் கேட்டு நான் அப்ப நீங்க இதுதானே சொல்ல போறீங்க நான் நகை வாங்க போறேன். இல்ல அதுதான் வழங்கிட்டு தானே. இப்ப எங்களுக்கு காசு வந்திருக்கு உங்களோட வீடியோ பார்த்து சரியா இவங்களுக்கு செய்து கொடுங்கண்டு. அப்ப அது எங்கட பொறுப்பு தானே. இப்ப எங்களை நம்பிதானே இப்படி லட்ச லட்சம் அனுப்புறாங்க. அப்ப அத இது காசாரிக்கு அதை நாங்க பொருளை மாத்தி உங்களுக்கு தருவோம் தானே. இதை ஒரு வீடா மாத்தி எங்களுக்கு ஒரு வீட்டை தந்துடுறாங்க விளங்குது தானே. அப்ப அதுக்கு பிறகு அவங்க அனுப்பின காசு பிரயோஜனப்பட்ட மாதிரி இருக்கு தானே, வீணாகாது. விளங்குதா? இப்ப உங்களுக்கு தேவை ஒரு வீடு தந்துடுறாங்க. ஓகே பாத்தீங்க தானே. இப்ப ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கம்மா. அது நீங்க கவலைப்பட தேவையில்லை சரியா. மனுஷன்டாலே அப்படித்தானே. காசுன்னு சொன்னா ஆசை தானே. இப்ப ஒரு தொகை பணம் வந்துருக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா நீங்க ஆசையில சொல்லித்தீங்க. பொம்பளை பிள்ளைகள் தானே அப்ப நகைக்கெல்லாம் ஆசைப்படுவீங்க. அதை நான் பெரியா சொல்லல. இப்ப நான் தெளிவுபடுத்த தானே வேணும். இப்ப நான் தந்து விட்டு போனா என்ன செய்வீங்கன்னு. அப்ப நீங்க குடிசையெல்லாம் இருப்பீங்க, மாலை போட்டு என்ன பயன்? இந்த குடிசையெல்லாம் இருப்பீங்க, மாலை போட்டு என்ன பயன்? சரி ஓகேங்க. ரூபாய் 3,04,000 ரூபாய் இப்ப கையில இருக்கு. இதை பயன்படுத்தி இப்ப நான் சைக்கிளை வாங்கிட்டு வரேன் சரியா. சைக்கிள் ஒன்று தேவை தானே. இப்ப சைக்கிள் மேலாண்டு சொல்லுவீங்களா நகை சரியா. ஓகேங்க. சைக்கிளை வாங்கிட்டு மிச்சத்தை நம்ம பேசுவோம் சரியா. இதுல இந்த பணத்தை பயன்படுத்தி அதுக்கு பிறகு யார் அனுப்பினோன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். சரி ஓகேங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க சைக்கிள் வாங்கி வந்தாச்சு. ஒரு பெரிய ஒரு சிரமத்து மத்தியில உங்களுக்கு தெரியும் தானே உங்களோட பாதையை பத்தி. ஒரு துறையை தாண்டி வரணும், தோணியில வரணும். இப்ப சைக்கிள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சிகப்பு கலர் சைக்கிள் உண்டு, ரோஸ் கலர் சைக்கிள் உண்டு. இது 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு தானே கலர். அதுதான் சொல்லணும், கலர் பிரச்சனை தான் வாரது. நீல கலர் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறோம். இந்த சைக்கிள் நாங்க வளமையா வாங்குற கடையில வாங்கல, வாழைச்சனையில வாங்கியிருந்தாங்க. பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. யாருக்கு எந்தெந்த சைக்கிள் பாருங்க, எந்தெந்த சைக்கிள் எடுக்க போறீங்கன்னு. 2 ஒரே அளவு தான். எந்தெந்த சைக்கிள் எடுக்க போறீங்க, யாருக்கு எந்த சைக்கிள் பிடிச்சிருக்கு? ரோஸ் கலரா? சரியா சரிதானே. உங்களுக்கு பிடிச்சிருக்கியா? உங்களுக்கு ரோஸ் கலரா இல்ல சிவப்பு கலர்? சிவப்பு உண்மையா இல்ல, உண்மையா சொல்றீங்களா? உண்மையா சிவப்பு. அந்த பாருங்க சிவப்பு போட்டீங்க. அதுதான் ஏன்னா பாத்தீங்களா. சரி ஓடி காட்டுங்களா, ஓடுவீங்களா? ஓடுங்க ஓடி காட்டுங்க, ஓடுங்க. வெக்கமெல்லாம் பண்ணக்கூட ஓடுங்க. சைக்கிள் ஓட தெரியும் தானே. எப்படி ஓடு பழகினீங்க? ஆக்கள் சைக்கிள் தான். இப்ப இது உங்களோட சைக்கிள். அப்ப ஓடுங்க நல்ல சந்தோஷமா. ஓடி பாருங்களேன் சரியா. இப்ப எங்களுக்கும் பார்க்க வீடியோ மூலமா பாக்குறாக்களுக்கு சந்தோஷமா இருக்கு தானே, உதவி செய்தாக்களுக்கு சரியா. இங்கெல்ல பக்கம் போங்கல, இங்கெல்ல பக்கம் போங்க. சரி ஓகே. தங்கச்சிமார் ஓட போறாங்க. முதலாவது அவங்களுக்கு சொந்தமான சைக்கிள் ஓட போறாங்க. சரி ஓடுங்க, ஓடித்துவாங்க. ஓடுங்க நார்மலா ஓடி பாருங்க. என்ன மெல்ல மெல்லமா ஓடி பாருங்க. ஓகே. ஆக்களுக்கு சைக்கிள் ஓட தெரியும் தானே. ஆக்களுக்கு சந்தோஷம், சரியான சந்தோஷம். சைக்கிளை கண்ட உடனே முகத்துல பார்க்கணும் சந்தோஷத்தை. நன்றி. உதவி செய்யறதுக்காக 2 அண்ணன் அனுப்பியிருந்தாங்க. 2 அண்ணன் சேர்ந்து அனுப்பியிருந்தாங்க பணம். அவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இங்க வாங்க, இங்க வாங்க. காணும். இப்ப நீங்க மைக்ல பேசினதெல்லாம் கேட்டிருக்கீங்க, இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. உயரமா இருக்கா? உயரமாண்டா அது குறைக்கலாம், பண்ணிக்கலாம் தானே. சீட்டை கணக்கா இருக்கா? ஓகே தானே, பிடிச்சிருக்கு தானே என்ன சைக்கிள். இப்ப எங்க தெரிவு தானே. ஓகேவா தங்கச்சி? ஓகே சரிதானே, எல்லாம் ஓகே தானே. சரி வாங்க பேசுவோம் சரிதானே. எங்களுக்கு சந்தோஷம் தங்கச்சி. வீடியோ மூலமா பார்ப்பாங்க காசு அனுப்பினவங்க. அப்ப ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அவங்களால நடந்திருக்கு. சரி ஓகே. சைக்கிள் பாதுகாப்பா இருக்கணும், என்ன நல்லா பாவிக்கணும், உள்ளமைக்கணும் வீட்டுக்குள்ள. சரி ஓகேங்க. இப்ப தொடர்ச்சியா பேசுவோம் தங்கச்சிட்ட. சொல்லுங்களேன் எப்படி இருக்கு இப்ப சைக்கிள் தானே. இப்ப அந்த வீடியோல மக்களுக்கு சைக்கிள் இல்லன்னு தானே நீங்க சொன்னீங்கம்மா. சொல்லுங்க. நம்ம இப்ப சைக்கிள் கிடைச்சிருக்கு. எனக்கு சந்தோஷம் ஐயா, சைக்கிள் தந்தது சந்தோஷம். ஏனண்டா எவ்வளவு சாட்சியம் ஐயா. 2 பேரும் 6 கடந்து 2 ஊருக்கும் போகணும் படிக்கிறது, சுங்காங்கணிக்கும் கண்ணி அடிக்க. எனக்கு சந்தோஷம்.
சந்தோஷமே சரிதானே. இப்ப ஒரு சைக்கிள் இல்லாம இருந்த நீங்க எவ்வளவு காலத்துக்கும் ஏன்னா இப்ப அம்மாட வருமானத்தால வாங்க முடியாம இருந்தது. உங்களுக்கு சந்தோஷம் தானேம்மா? எனக்கு சந்தோஷம். வந்த உடனே அம்மா தான் சொன்னாங்க மகளுக்கு சைக்கிள் இல்ல, நிறைய தூரம் நடந்து போறாங்க, ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கிட்டாங்கன்னு கேட்டீங்க. சரிதானே? எங்களுக்கு தந்தவங்களுக்கு நல்ல நன்றி ஐயா. அவங்களுக்கு சந்தோஷம், போற வழிக்கு அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சவங்களுக்கு கட்டாயமா உங்களுக்கு புண்ணியம் தானே சேரும். இப்ப தங்கச்சி சொல்லுங்களேன். தங்கச்சி தான் நல்லா பேசுறாங்க, அவங்க பேசுறாங்கல்ல, நீங்க பேசுவீங்கல்ல, இப்ப மைக்கு உங்கள்ட்ட மாட்டியா? சொல்லுங்களேன், எப்படி இருக்கு? நாங்க கனதூரம் நடந்து போறாங்க. இன்னைக்கு எங்களுக்கு அந்த சைக்கிள் வந்தது எனக்கு சரியான சந்தோஷம். இனி நான் சைக்கிள்ல போறாமன்றது எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம். என்ன அப்படி என்ன துள்ளி குதிக்கிறீங்க? அப்படி என்ன பாட்டு போட்ட டான்ஸ் எல்லாம் ஆட அப்படி சந்தோஷம் என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி என்ன? தங்கச்சிக்கு அப்படித்தான் என்ன? இப்ப சைக்கிளை கொண்டு வந்ததுக்கு பிறகு என்ன முகத்துல பாக்கணும் சந்தோஷத்தை பாருங்களேன். அவ்வளவு சைக்கிள் அவ்வளவு இதா இருந்தது. இப்ப சைக்கிள் பழகிருக்கீங்க தானே, சைக்கிள காணாமலாம் இல்ல, சைக்கிள் உங்களுக்கு தெரியும், சைக்கிள் இருக்கு, நீங்க ஓடியெல்லாம் பழகிருக்கீங்க. அப்ப அவ்வளவு இந்த சைக்கிளை கண்டது ப்ரோ, ஒரு சைக்கிள் வந்து தானே வாங்கி வந்தேன் நான். அவ்வளவு சந்தோஷம் அந்த வெளிப்பட்டது முகத்துல, நீங்க சொல்லுங்களேன். எங்களுக்கு அந்த ஒரு சைக்கிள் மில்லானே, எங்களுக்கு ஒரு சொந்தமா சைக்கிள் இருக்கு, எங்களுக்கு ஒரு இது மாதிரி. இப்ப எப்படி மத்தாக்கள் ஓடினாலும் எனக்கு இல்ல தானே, இப்ப நாங்க வாங்க வந்திருக்கிறோம், அப்ப எந்த சைக்கிள் தானே என்ற ஒரு என்ன அத உணர்றீங்க நீங்க என்ன? அதுதான் நீங்களாம் அப்படித்தானே. அவ ஒரே பதில் தான் இப்படி. ஓகே, சரிதானே. ஆனா தங்கச்சி நல்லா பேசுறீங்க என்ன, நல்லா பேசுறீங்க, நம்புறீங்களா சொல்றத? இன்னும் வேணும், இன்னும் எதிர்பார்க்கிறேன் நான் உங்கள்கிட்ட பேசுறது. அவ நல்லா கண்ணெல்லாம் காட்டுவா, வேணாது. அதான் தங்கச்சிகளுக்கு சந்தோஷம் தான். உண்மையிலேயே உதவி செய்தாக்கள் இருக்காங்க தானே, கட்டாயமா அவங்கள மறக்க கூடாது தங்கச்சி. இப்ப நான் ஒரு பாலமா தான் செய்யப்படுறேன். இப்ப உங்களோட வீடியோ பார்த்து அவங்க எனக்கு பணம் அனுப்புறாங்க, அதை நான் உங்களுக்கு செய்து தரேன், அது என்னோட கடமை. சரிதானே? ஓகே. இப்ப சைக்கிள் டிரைவிலே கட்டாயமா காடு தானே வேணும். இதுல பாருங்க 76,000 தங்கச்சி. இப்ப 3,04,000 கிடைச்சது. அந்த பணத்துல 76,000 செலவாயிடுது. சரியா? நீங்க பார்த்தாலே சரி தானே. வாழைத்திணையில வாங்கினாங்க சைக்கிள். அப்ப 76,000 ஒரு சைக்கிள் எவ்வளவு தங்கச்சி? 2 சைக்கிள் 76,000. ஒரு சைக்கிள் 38,000. குழம்பிட்டா. சரி, ஓகே. அது சரியா கண்டுபிடிச்சிட்டா விடையா, நான் குழம்பிட்டேன். அப்ப 38,000 சைக்கிள். ஓகே. இப்ப மிச்சம் இருக்கு தானே, அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? 3,00,000. கழிக்கிறீங்களே, கூட்டுறீங்க அவ்வளவு எல்லாத்தையும். 2,20,000. 3,04,000 கிடைச்சது. அதுல 76 போனா மிச்சம் 2,28,000. என்ன 2,00,000 ரூபாய், 2,28,000 இருக்கு. இப்ப அதை வச்சு என்ன செய்வோம்? வீடு தான் கட்டணும். வீடு தான் கட்டணும். இப்ப ஒரு அக்கா 1,50,000 அனுப்பினாங்க. அவட பொறுப்பு அது. அவ சொன்ன செய்து தாரணுண்டு, 5,00,000க்குள்ள செய்து தாரணுன்னு சொன்னாங்க. இப்ப இருக்குத்தானே தங்கச்சி, தான் நானும் யோசிக்கிறேன். இப்ப அவட 1.5 போனா மிச்சம் இருக்குத்தானே. இப்ப 2,28,000 இருக்கு. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? 78,000 ரூபாய் இருக்கு. என்ன மிச்சம் தானே? 78,000 இருக்கு. என்ன செய்ய போறீங்க அதுக்கு? சொல்லுங்களேன். இப்ப அது உங்களுக்கு கிடைச்ச பணம் தானே, இப்ப அதுல நான் எடுக்க போறது இல்லை தானே. இப்ப அப்ப என்ன செய்ய போறீங்கம்மா? என்னம்மா கலந்து யோசிக்கிறீங்க? என்ன இப்ப 78,000 இருக்கு. அப்ப உங்களோட சாய்ஸ்ல விடுறேன், என்ன செய்ய போறீங்க? பிரயோசனப்படுத்தணும் தானே, அந்த 78,000 பிரயோசனப்படுத்தணும். இப்ப நீங்க தான் சொல்லணும் என்ன செய்ய போறீங்கன்னு. இப்ப என்ன தேவை உங்களுக்கு? இப்ப சைக்கிள் தேவையா இருந்தது, அத நான் பூர்த்தி செய்துட்டேன். அடுத்தது என்ன? இப்ப நாங்க போயிட்டு வர யோசிச்சு வைக்கிறீங்களா? உடனடியா முடிவெடுக்கலாம் இருக்கா? அதுக்கு அப்ப ஆடு வாங்கிட்டாங்க. ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லணும். ஏனென்றா சில பேர் வீடியோல சொல்லுவாங்க ஒரு விஷயத்த, அதுக்கு பிறகு வீடியோ எல்லாம் போட்டதுக்கு பிறகு நம்ம இது வாங்க போறேன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரே கதையா இருக்கு தானே. இல்லாட்டி அப்படி எழுதி கேட்டோம் வீட்டை கட்டி. அப்ப அப்படி செய்வோமா? இப்ப
வீட்டுக்கு அதை பயன்படுத்தலாம்னு சொல்றீங்க அப்படியா? இப்ப உங்களோட சாப்பாட்டுக்கு எல்லாமே பெருக்கித்தானே நான் 20 தந்து அதை ஓகே தானே? இப்ப தந்த உதவிய நம்ம சரியான முறையில பயன்படுத்துவோம் தானே? வீணா செலவழிக்க தேவையில்ல. அப்ப விளங்குது தானே? சரி, விளங்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இப்ப உங்களோட இதுலயே விட்டேன் நான், சரியான 78 அது வேற. அப்ப அதை வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்க அதையும் வீட்டுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, அவங்களோட காணி இப்ப இந்த இடத்துல கட்டுறல தானே, இந்த இடத்துல கட்டுற இல்ல, இப்ப அந்த இடத்துல கட்ட போறீங்க. அப்ப அந்த காணி உங்களோட சொந்த காணியா? உங்களோட சொந்த காணி? எங்கட அம்மா சொந்த காணி. உங்களோட அம்மா சொந்த காணி. மைக்கு மட்டும் மாட்டுங்கல்ல, நீங்க வச்சுக்கல. சரி, ஓகே தானேம்மா? சொந்த காணி. அப்ப உறுதிப்படுத்தி தருவீங்க உங்களோட ஜிஎஸ்டி. இந்த இடம் எனக்கு சொந்தமானதுதான், இந்த இடத்துல நான் ஒரு வீடு ஒன்று கட்ட போறேன் உதவி மூலமானு உறுதிப்படுத்தி தருவீங்க. என்ன அப்ப உறுதிப்படுத்தி தந்தா தான் எங்களுக்கும் நல்ல, நாங்க ஒரு நம்பிக்கையோட கட்டலாம். காசு அனுப்பினவங்களுக்கும் நம்பிக்கையா இருக்கும். சரி, ஓகே. இப்ப என்ன சொல்ல போறீங்க? அதான் நான் கேட்கிறேன், என்ன சொல்ல போறீங்கன்னு. எப்படி தங்கச்சி இருக்கு? எனக்கும் சந்தோஷமா இருக்கு தங்கச்சி. இப்ப என் மூலமா நடக்குது தானே. இப்ப குடிசையில இருக்கிறீங்க, அதை நம்ம ஒரு கல்லு வீட்டா மாத்தி அதுல இறுக்கி வைக்க போறோம் உங்களை. அப்ப அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்படி நடக்குமா நினைச்சீங்களா வாழ்க்கையில? முதல்ல அதாவது தானே கேட்கணும். இல்ல அப்ப என்ன யோசிப்பீங்க? அப்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இல்ல இப்ப சொல்லுங்களேன். அதானே சந்தோஷம் என்ற ஒரு சின்ன சொல்லிட்டு முடிக்க கூடாதானே. அப்ப நிறைய இருக்குதானே தங்கச்சி. இப்ப ஒருவங்க இப்படி குடிசையில் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஏக்கங்கள் நிறைய இருக்குன்னு தானே. இப்ப கல்லு வீட்டுல நம்ம இப்ப இருக்கிற, நம்ம இப்படி கல்லு வீடு கட்டுற, இப்ப நம்ம உழைக்கணும் தானே, அதுக்குன்னெல்லாம் யோசிப்பீங்க தங்கச்சி. இப்ப படிக்கிறது காரணம் கூட தானே தங்கச்சி. இப்ப நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப அம்மா சொன்னாங்க, இங்க இருக்கிற எல்லாரும் நின்றுதாங்க, ஆனா நீங்க மட்டும் போறீங்க. அப்ப எதுக்காக போறீங்க? உழைச்சி நல்லா இருக்கணும், அம்மா பாக்கணும்ன்றதுக்காக தானே. அப்ப அதுல ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம் தானே. இப்ப நான் வந்ததால அதுல ஒரு நீங்க யோசிச்சதுல ஒண்ணு நடக்க போகுது. அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க அதுக்கு? சொல்லுங்களேன். என்ன கொட்டாய் விடுறீங்களா? அவைக்கு நீங்க சொல்லுங்க தங்கச்சி. இப்பதானே நான் சொல்றது விளங்கிட்டு தானே, நான் தெளிவா தானே சொல்றேன். இப்ப படிக்கிறதுக்கான காரணம் வாழ்க்கையில நல்லா இருக்கணும். இப்ப அம்மா அந்த தொழிலுக்கு போறாங்க, அந்த தொழில நானும் எடுக்க கூட நான் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட நீங்க படிக்கிறீங்க. அப்ப அதுக்கு ஒரு ஆதரவு நாங்க தாரோம். இதை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப நாங்க ஆதரவு தாரம் தானே. எங்கட முயற்சியால ஒரு பாதி சுமன்னு சொல்லலாம் தானே. ஒரு வீடு கட்டுறதுன்றது ஒரு சிம்பிளான விஷயங்களே இல்ல மேலே. இப்ப 5 லட்சம் ரூபாய் நீங்க எடுக்கிறேன்னா எத்தனை வருஷங்கள் எடுக்கணும்னு யோசிங்களா? அம்மாவில் அது சாத்தியப்பட்டிருக்குமா? அப்படி விளங்குதா? இல்ல. அதைத்தான் நான் சொல்றேன். பாருங்க, ஏன் கண் கலங்குறீங்க? அத நாங்க ஏற்படுத்தி தாரோம். ஒரு உறவுகளா இப்ப காசு அனுப்பினவங்க கூட ஏன்னா உங்களோட கஷ்ட நிலையை பார்த்து ஒரு உறவா நினைச்சுதான் நம்மள செய்யறாங்க. விளங்கிட்டு தானே. நான் கடிதம் விளையாடு தரேன். எனக்கு அங்க ஊருக்குள்ளேயே உங்களுக்கு நம்ம கட்டுவோம். சரிதான். அந்த மிச்சம் அந்த கரண்ட் எடுத்து வசதி அதுதானே. மத்த வேலைகள் எல்லாம் இருக்கு தானே தங்கச்சி. பாத்தீங்களா, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி யோசிக்க தானே வேணும். வீடு கட்டி மட்டும் வச்சு வேலை இல்லை தானே. அதுக்கு பிறகு தண்ணி வசதி, கரண்ட் வசதி எல்லாம் இருக்கு தானே. இப்ப அந்த காசை வச்சா நம்ம கரண்ட் எடுக்கலாம். மேலே 78 வச்சா வயரிங் பண்ணணும். பாருங்கள்ல, நிறைய இருக்கு தானே. வீடு கட்டி மட்டும் விடையில தானே வயரிங் பண்ணணும். ஏனண்டா அவங்கள வீட்டுலயே போய் நாம எங்களுக்கு விளக்க வச்சுட்டு படிக்கல, அது செய்யல, இது செய்யல, இது செய்யல, கரண்ட் இல்லாமலாம் கேட்டோன்னா அவங்க 2 நாளைக்கு அதுதான் செய்வாங்க. 2ஆம் நாள் மொதல் சொல்லிட்டுவாங்க. இப்ப எங்களால என்ன முடியுமோ அந்த ஆதரவை நாங்க தருவோம் தங்கச்சி. ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும் தானே. அப்பா இல்ல, 2 பெண் பிள்ளைகளே நம்ம, நீங்க நல்லா இருக்கணும். அதான் எங்களோட விருப்பம். சரியா? ஆனா ஒண்ணு பேச மாட்டேங்கன்னு. இப்ப நான் தான் பேசுற மாதிரி. இப்ப உங்களுக்கு சர்வனா நான் நன்றி சொல்றேன். நன்றி சொல்லணும். நிறைய பேர் பாப்பாங்க. இப்ப ஒரு முன்னுதாரணமா இருக்குதானே வேணும். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, நான் எங்க இருக்கிறேன், நீங்க அதை யோசிக்கத்தானே வேணும். ஒரு ஆத்த கடந்து தாண்டி வந்து கஷ்டப்பட்டு காலமே வந்து இப்பயே சாப்பிட்டீங்களா, சாப்பிடலையா அது தெரியாது. போய் வாழைச்சனையில சைக்கிள் எடுத்து
இந்த ஆத்த கடந்து வந்து உங்களை தேடி கண்டுபிடிச்சு இருங்க நில்லுங்க பேசுங்க கூச்சம் எல்லாம் படக்கூட நல்லா பேசணும் சொல்லி நீங்களும் கஷ்டத்தான் படுற அவங்க சாராங்கன்னு சொல்லி நீங்களும் கஷ்டம் இல்லாமல் எங்களுக்கு கொண்டு தரல நீங்களும் நீங்க கஷ்டப்பட்டு அத போட்டபடியா தானே எங்களுக்கு இந்த வீடு கட்டி தரப்படுறாங்க இந்த 2 பிள்ளைகளுக்கு சைக்கிள் 2 சைக்கிள் வீடு நீங்க நோட் பண்ணீங்க தானே அம்மா தான் பேசுறாங்க பாருங்க பேசுறீங்களும் இல்ல பாருங்க உங்களுக்கு உங்களோட சைக்கிள் தந்தவங்களுக்கு காசு தந்தவங்களுக்கு எல்லாம் ஓகே இப்ப பேர் விவரங்களை நான் சொல்றேன் அதுக்கு பிறகு சொல்லணும் சரியா பாப்போம் என்ன சொல்றீங்க பாப்போமே சரி ஓகேங்க இப்ப உதவி செய்தவங்களோட பேர் விவரங்களை பார்ப்போம் இதுல எவ்வளவு இருக்கு 2,28,000 இருக்கு சரிதானே சைக்கிள் வாங்கினது பிறகு மிச்சம் சுசி அக்கா அவட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 5238 ரூபாய் 1,50,000 அனுப்பினாங்க அவங்க சுவிட்சர்லாந்துல இருக்கிறாங்க அக்காவுக்கு ரொம்பவே நன்றி இந்த அக்கா தான் உதவி செய்யறதுக்காக முன் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கான உதவி சரியா முட்கூட்டிய பணமா 1,50,000 அனுப்பியிருக்கிறாங்க சரியா நான் எல்லார பேரையும் சொல்றேன் அதுக்கு பிறகு நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க சரியா அடுத்தது தரண் அண்ணன் அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 5821 ரூபாய் 50,000 அனுப்பினாரு அவரே கனடாவில் இருக்கிறாரு ரொம்பவே நன்றி அண்ணன் அடுத்தது தபேசன் பிரதர் அவரு கோவில் போற தீவு மட்டக்களப்பு இப்ப லண்டன்ல இருக்கிறாரு அவர் ரூபாய் 59,000 அனுப்பினாரு அந்த பிரதர் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 7618 ரொம்பவே நன்றி பிரதர் அடுத்தது இந்த ப்ரோ பத்தி கட்டாயம் நான் சொல்லணும் லண்டன்ல இருக்கிறாரு அவர் பேர் விவரங்களையும் சொல்ல வேணாம் என்று சொல்லுவாரு என் மூலமா நிறைய உதவிகள் செய்திருக்கிறாரு பேரை சொல்ல வேணாம் சொல்லுவாரு ரொம்பவே ஒரு நல்ல மனசு பிரதருக்கு நான் வீடியோ போடுவேன் வீடியோ போட்டதுக்கு பிறகு அவருக்கு கவலையா இருக்கும் போல சில வீடியோஸை பார்த்தப்ப உடனே எனக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோமான்னு கேட்பாரு ஒரு நல்ல மனிதர் மற்றவங்களோட வீடியோவையும் ஷேர் பண்ணி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமான்லாம் கேட்பாரு ஓகே பிரதர் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 0184 லண்டன்ல இருக்கிறாரு ரொம்பவே நன்றி தபேசன் பிரதரையும் இவர் தான் அறிமுகப்படுத்தி விட்டாரு சைக்கிள் வாங்கி கொடுங்கண்டு அவர் முதலாவது வந்தாரு உங்களோட வீடியோ பார்த்து என்னோட யூடியூப் சேனல்ல வளமையா பாக்குறவரு உங்களோட வீடியோ பார்த்து அவரு தான் முதலாவது முன் வந்தாரு சைக்கிள் வாங்கி கொடுப்போம்ண்டு அதுக்கு பிறகு இன்னொரு அண்ணனையும் ஜாயின் பண்ணி 2 பேரும் சேர்ந்து பணம் அனுப்பினாங்க தங்கச்சிகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்கண்டு சைக்கிள் வாங்கினது தபேசன் பிரதரும் இந்த லண்டன் பிரதரும் இப்ப நான் சொன்ன தானே பேரை சொல்ல வேணாம்னு சொன்ன அந்த பிரதரும் சரி சந்தோஷம் சரிதானே இதுல எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கடா 4 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க 4 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க ரொம்பவே நன்றி உண்மையிலேயே என்ன சொல்ற ரொம்பவே நன்றி இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் செய்து கொடுப்பேன் முதற்கண்டமா சைக்கிள் ஓகே சைக்கிள் பிரச்சனை முடிஞ்சு சரியா இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க சொல்லுங்களேன் இப்ப நீங்க என்னமா சொல்ல போறீங்க எங்களுக்கு சரி ஓகே அதுக்கு முதல்ல ஒரு அக்காவோட பேசுவோம் சரியா அக்காவோட பேசினதுக்கு பிறகு நீங்க சொல்லணும் கட்டாயமா நீங்க சொல்லணும் சரிதானே விட மாட்டேன் என்னடா பெரிய ஒரு உதவி ஒன்று சந்திருக்கிறேன் சில விஷயங்கள் சொல்லணும் தங்கஞ்சி என்னடா இப்ப நான் வீடியோ போட்டு சில பேருக்கு உதவி கிடைக்காம இருக்கு இப்ப அதுல உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு எதனால உண்மையிலேயே உங்களோட கஷ்ட நிலையை உணர்ந்திருக்கிறாங்க உங்களோட வீடியோ பார்த்து விளங்கிட்டா அப்ப அதனால நீங்க பேசணும் பேசலாட்டி கோச்சிருவாங்க சில பேர் சரி ஓகே வீட்டுக்கான உதவி செய்த அக்காவோட பேசுவோம் பேசணும் சரியா நல்லா அக்காவோட சரியா அவங்களுக்கு ஒரு அக்காவா ஆகிட்டாங்க சரியா நார்மல் கோல் வரதால அதுவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பாப்பா என்னக்கா ஆஃப்லைன்ல இருக்கிறாவா இந்த அக்கா தான் வாகனேரியில உதவி செய்த அக்கா கடை கட்டி கொடுத்தவ தானே மொத்தமா 2,50,000 ரூபாய் பெறுமதியான உதவி அந்த வீடியோவில் செய்திருந்தாங்க அந்த அக்கா தான் சுசி அக்கா அக்கா ஆஃப்லைன்ல இருக்கிறாவோ ஆமாம் அக்கா ஆஃப்லைன்ல இருக்கிறாங்க பாப்போமே இந்த வீடியோவில் பேசி முடிறதுக்கு இடையில எடுத்தாங்கண்டா பேசுவோம் சரி தங்கச்சி சொல்லுங்களேன் இப்போ என்ன சொல்ல போறீங்க இப்போ முடிய போகுது இந்த வீடியோ அதுக்குள்ள சொல்லி முடிச்சிடணும் நீங்க என்ன சொல்ல போறீங்களோ என்ன சொல்ல ஆசையோ அதெல்லாம் சொல்லி முடிச்சிடணும் சொல்லுங்க எங்களுக்கு சைக்கிள் தந்த அண்ணா அக்காமாருக்கு சைக்கிள் தந்தது 2 அண்ணாமார் அவங்க லண்டன்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க
அவங்களுக்கு ஏன் அந்த கை இப்படி ஏன் அது பழகிட்டாது? பழகிட்டு சரி சொல்லுங்களேன். அண்ணாமாருக்கு நான் நன்றி சொல்றேன். எங்களுக்கு உதவி செஞ்ச, எங்களுக்கு வீடு கட்டித்தாரன்னு சொன்ன அக்காக்கு எங்களால இது எஞ்சிக்க இயலாத ஒரு என்ன சந்தோஷம், என்ன வார்த்தைகள், என்ன ஒரு நன்றி சொல்லி முடிக்கல. என்ன ஒரு வார்த்தையால சொல்ல முடியாது. நீங்க என்ன சில வார்த்தைகளெல்லாம் முடிய கூட நீங்க என்ன சொல்ல போறீங்க? உதவி செய்தாக்கள் இருக்கிறாங்க தானே, மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேருக்கு என்ன சொல்ல போறீங்க? நல்லா படிக்கணும். என்ன சரி நீங்க பேசுறீங்கல்ல, நல்லா படிக்கணும். சரியா, நல்லா படிப்பீங்களா? இப்ப உதவி எதுக்காக கிடைக்குதுன்னா இப்ப நீங்க படிக்கிற மாணவிகள் தானே இப்ப இருக்கிறதுக்கு வீடு இல்லாம இருக்கிறீங்க. நீங்க சொன்னீங்க தானே அந்த வீடியோவுல, படிக்கிற கோப்பி எல்லாம் தண்ணிக்கு நலைகிறது, கஷ்டமா இருக்கிறது, வெள்ளம் பாறது இந்த இடத்துல, அதெல்லாம் சொன்னீங்க. அப்ப நாங்க ஒரு சப்போர்ட் ஒன்று நாங்க பண்றோம். சரிதானே, உங்களுக்கு ஒரு ஆதரவு ஒன்று தாரோம். ஒரு தங்கச்சிக்கெல்லாம் நினைச்சு, அம்மாவை நினைச்சு. சரியாம்மா, சந்தோஷமாமா? எனக்கு சந்தோஷம் தான். இந்த வீடு கட்டி தாரான்ட்ட பிள்ளைக்கு அவ உன்ட்ட பிள்ளைய போல அவளுக்கு போற இடத்த புண்ணியம் கிடைக்கும். எனக்கு இந்த உதவியை செஞ்சு தந்தாவன்ட்டு சொன்னான். அதுதானே விளங்கல. மற்ற பேர் இருக்கிறாங்க, மற்ற ஆக்கள் சைக்கிள் 2 பேர் வாங்கி தந்திக்காங்க. அவங்களுக்கும் போற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும். இப்ப அக்கா ஆன்லைன்ல வந்துட்டாங்க போல. 2 சரி விழுந்துட்டு அனுப்பின மெசேஜ். வேலை தானே இங்க டைம் வேற, அங்க சரிதானே. அவங்களும் கஷ்டப்பட்டு தானே அனுப்புறாங்க இந்த காசு. அவங்கள்ட்ட பங்க கோடீஸ்வரனா இருந்து அனுப்புறாங்க. அவங்களோட கஷ்டத்தை காட்டிக்கலாம் இருக்கு. இங்க கஷ்டப்படுறவங்களுக்கு அனுப்புறாங்க. சரி, அக்கா பிஸியா இருக்கிறாங்க. அப்ப மற்ற சந்தர்ப்பத்துல அக்காவோட பேசும். சரியா? அண்ணாக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்கல்ல, என்ன சொல்ல போறீங்க? சைக்கு தந்தால் இது அந்த எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு எடுத்து வந்த அண்ணாக்கு நன்றி சொல்றேன். எனக்கு சொல்றீங்களா? அதான் எப்படி சொல்றேன்னு தெரியல. எங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு இந்த உதவியை தந்தது. 2 புள்ளைய நடந்து தெரிஞ்சதுக்கு 2 மக்கள் 2 பேருக்கு ஆசைத்துட்டு அவங்களோட சொந்த சைக்கிள் சொல்லி நீங்க உதவி செஞ்சது எனக்கு பெரிய இது, பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் அம்மா. சரிதானே, நீங்க நாங்க இப்ப கோல் எடுத்து சொன்னோடியா நீங்க எங்களோட வீடு தேடி வந்து எங்களுக்கு ஆறுதல் தந்தது எவ்வளவு இது. நான் சரியான பொறுப்பு கறிக்கக்குள்ள நீங்க 20,000 ரூபாய் காசு எனக்கு உதவினது 2 மக்களுக்கு. அந்த பள்ளி செலவு அது இது எல்லாம் பாக்குறதுக்கு எல்லாம் எனக்கு தந்தது. அதான் எங்களுக்கு இருக்கிறதுக்கு இல்லடம் கூட இந்த உங்களோட இதாலதான். இப்ப எங்களுக்கு அவங்களெல்லாம் இப்ப கொன்லையும் தெரியா ஒன்றுக்கும் தெரியா அவங்க தந்தவங்க. இப்ப உங்களோட இதாலே அவங்க இப்ப நீங்க போட்டபடியா அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, உதவி செய்திருக்கிறாங்க. அதான் நம்ம அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க. என்ன நம்பி பணம் அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப என்ன நம்பி பணம் அனுப்பியிருக்கிறாங்க, அதை நான் சரியான முறையில செய்யணும். சரியான முறையில செய்துட்டேன் தானே, சைக்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு சந்தோஷம் உங்க 2 பேருக்கும் உதவி கிடைச்சது. அதான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த நாளை மறக்க மாட்டீங்க போல. இந்த காசு தந்தது கட்ட காசெல்லாம் தந்திருக்கிறாரு, மறக்க மாட்டீங்க போல. வந்த நாளையும் மறக்க மாட்டோம், எங்களுக்கு உதவி செஞ்சதையும் மறக்க மாட்டோம். இந்த சைக்கிள் வாங்கி உதவி செஞ்சதையும் நாங்க மறக்க மாட்டீங்க. இந்த தந்தாக்களை தந்த பிள்ளைகள் வெத்த பிள்ளைகளை போலதான் அவங்களும் உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் புண்ணியம் தான் கிடைக்கும் ஐயா. எங்களை இதை நான் மத்தாக்களை போல வெஜ்ஜதெல்லாம் போய் சொல்லல. அதானம்மா, இப்ப நாங்க உங்களை மட்டும் அந்த முன்னுக்கு பேசினது நான் பொதுவா சொன்னேன், நான் உங்களை பத்தி சொல்லல. இப்ப இந்த பணத்தையும் இப்படி கட்ட நான் அந்த வீடியோல காட்டினதுக்கான காரணம் ஒன்று இருக்குதானே. இப்ப நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய என்ன நார்மலா வந்து தாரதை விட நான் நினைக்கிறேன், நான் ஒரு வித்தியாசமா எடுத்தா வீடியோ எடுத்தா இப்ப
எங்களுக்கும் நல்லது தானே எங்களுக்கு ரீச் ஆக பார்க்கும். அப்ப அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம், நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் வாழ்த்துவாங்க. அப்ப எங்களுக்கும் என்ன ஒரு எனர்ஜி ஆகும் தானே, ஒரு நல்ல விதமா பேசக்குள்ள இன்னும் நிறைய செய்யணும் என்று, இன்னும் புதுசா செய்யணும் என்று எங்களுக்கும் என்ன ஒரு ஆர்வம் வரும். அதனாலதான் ஒரு இந்த வீடியோவிலையும் இந்த கட்ட பணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினேன் நான். இப்ப நீங்களும் பெரிய ஒரு சந்தோஷப்பட்டீங்க, சொட்டெல்லாம் பார்த்தீங்க. இப்ப எனக்கு சந்தோஷம். அவங்கள இப்படி காசெல்லாம் இப்ப கட்டா ஒரு வாய்ப்பு கொண்டு வந்துட்டு தானே காசை காட்டுறது. ஆனா நீங்க வளர்ந்ததுக்கு பிறகு 3,04,000 ரூபாய், இதை விட நீங்க நிறைய காசுகள் எல்லாம் கோடிக்கணக்கில் எல்லாம் கையில வச்சுக்கொள்வீங்க. சரியா? அதான் எல்லாம் நினைக்கிறதெல்லாம் அதான் சொல்றேன், படிச்சா நினைக்கிறது பெருசா நினைங்க. இது என்ன 3 லட்சம் என்ன, நான் 60 லட்சம் கார் எல்லாம் ஓடுவேன் நினைங்க. வாகனம் வாங்குவோம், சரி மறுக்கட்டமா என்ன பைக் கொண்டு வாங்க, பெஸ்டா சைக்கிள் கிடைச்சிருக்கு, பைக்ல வேலைக்கு போகணும், மற்றவங்க மாதிரி நல்லா இருக்கணும் ஆசைப்படுங்க. தினம் தினம் அதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆசைப்பட்ட மட்டும் காணாது தானே, ஆசைப்பட்ட மட்டும் காணாது தானே, அதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப படிக்கணும், படிச்ச தானே வாழ்க்கை மாறும். நானும் சில டைம்ல யோசிச்சுக்கிறேன், நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்க, இன்னுமே நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கும், இப்ப செய்யறதை விட நிறைய செய்திருக்கலாம் என்று யோசிக்கிறதானே. இப்ப படிப்புன்றது ஸ்கூலுக்கு போயிட்டு மட்டும் படிக்கிறது மட்டும் இல்லை தானே. அப்ப அதுதான், நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போதும் தங்கச்சி. விளங்கிட்டா? நல்லா இருப்பீங்களா? சரியா? சரியா? ஓகேங்க, சரி. இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சு கொள்றோம். ரொம்பவே ஒரு சந்தோஷம். ஓகேங்க, இந்த வீடியோ நம்ம முடிப்போம். ஓகேங்க, வீடியோ நாங்க முடிச்சு கொள்றோம். சந்தோஷம். நிறைய பேர் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. எங்களுக்கு இந்த பணம் தந்த 4 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அதானேம்மா, அவங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கணும்ன்றிருக்கு, அப்ப நடந்திருக்கு. சரியா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.